Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க இருக்கோம்னா யூனிக் எக்ஸ்பர்ட் பத்தி நவீனுக்கு பெயில் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் நடந்திருக்க அப்டேட் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதுல நான் பேச போறது இல்ல. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட லாயர், அதாவது நம்ம நரேஷ் சார் தெரியும் எல்லாத்துக்குமே. நரேஷ் சார் நியமிச்சிருக்க அவங்க கிட்ட வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்க லாயர் மிஸ்டர் கிருஷ்ணன், அவர் அட்வொகேட் தான் பேச போறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க கேளுங்க. கேட்டுட்டு அதுபடி நடக்கிறதா இல்லையான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம 19ஆம் தேதி நம்ம போட்டிருந்தோம். நரேஷ் சார் போட்டிருக்கார், 2 லாயர் நவநீதன் அண்ட் கிருஷ்ணன் 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் இந்த கேஸை வாதாடி நவீனோட பெயிலை வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. கேன்சல் ஆயிடுச்சு அது. அதுக்கடுத்து நவீன் லாயர் என்ன பண்ண போறாங்கிறது அவங்களோட விஷயம். அதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பண்ணட்டும். அதுக்கடுத்து இந்த 2 லாயரை தவிர வேற யாரும் இன்வால்வ் ஆகலை இந்த கேஸ்ல அப்படிங்கிறது வித் ஆதாரத்தோட என் சேனல்ல நான் போட்டிருக்கேன். யாருக்கு டவுட் இருக்கோ போய் பார்த்துக்கோங்க. இது வந்து 19/1/2023 நடந்த அப்டேட். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. இன்னைக்கு அந்த லாயர் எனக்கு கால் பண்ணி வந்தாங்க. வந்துட்டு சார் இந்த மாதிரி இன்னைக்கு லேட்டஸ்டா இந்த அப்டேட் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் நான் சொன்னா நம்ப மாட்டேன்றாங்க. ரொம்ப பேர் வந்து டிஃபர்மேட்டரி கேஸ் போடுவேன், நான் வந்து என்னைய வந்து அவமதி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறாங்க யூடியூப் சேனல்ல. நம்ம வந்து அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. எது உண்மை எது போய் மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். நம்ம வந்து இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்ல யாரு வரதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம உள்ள வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இந்த பயமுறுத்துறது அச்சுறுத்துறது எதுவும் தேவை கிடையாது. சரியா? உண்மை எதுவோ உண்மையை மட்டும்தான் பேசுவோம், வேற எதுவுமே அவசியம் கிடையாது. இப்ப நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க. இப்ப அந்த லாயர் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேளுங்க. அவங்க கிட்ட போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் ஆல்ரெடி நான் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி பழைய சேனல் வீடியோஸ்லையும் இருக்கு அவங்களோட நம்பர். மிஸ்டர் கிருஷ்ணன், அவங்ககிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க லாயரா நியமிச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு யாரை பிடிக்குமோ, நீங்க யார்கிட்ட போகணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க கிட்ட போய் அவங்க சொல்ற மாதிரி பண்ணுங்க. நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து அவங்க மேல கேஸ் கொடுத்து கோர்ட்டுக்கு உங்களோட மனு போய் சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும். இதுதான் நான் சொல்ல வேண்டியது. நீங்க இந்த லாயர்கிட்ட போங்க, அந்த லாயர்கிட்ட போங்க, அவர்கிட்ட போய் காசு கொடுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அது உங்களோட சாய்ஸ். ஆல்ரெடி நீங்க வந்து ஏமாந்துட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும் நீங்க தான் முடிவு பண்ணணும், நான் சொல்லக்கூடாது. பணம் உங்களோடது, போட்டிருக்கீங்க நீங்க, ஏமாந்தது நீங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கிற அந்த ஒரு அப்டேட் மட்டும்தான் நான் சொல்லணும், வேற எதுவும் நான் சொல்ல மாட்டேன். சரியா சார்? லாயரோட நம்பர் கொடுத்துட்றேன். இவர் பேரு கிருஷ்ணன், அவரோட நம்பர் இதுதான், நீங்க பாத்துக்கோங்க. இப்ப வாங்க அவர் என்ன சொல்றாரு அவர் வாயிலால. நான் சொல்லதான் நம்ப மாட்டீங்கல்ல. ரொம்ப பேர் சொல்றாங்க இவர் வந்து நவீனோட ஆளு, நவீன் கிட்ட காசு வாங்கிட்டாரு, இவர் அவங்களோட ஆளு இவங்களோட ஆளுன்றாங்க. நான் எவன் ஆளும் கிடையாது, 100 தடவை சொல்லிட்டேன். ஆனாலும் அவங்க ஒவ்வொரு குரூப் இருக்கு, அந்த குரூப்ல போட்டு விடுறது இவர் ESM தம்பிஸ்கார வேலை இல்லை, இவர் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு. மக்களே, நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். நான் நீங்க நம்புங்கிறானே செய்யறது இல்லை. ஆனா என்னைய நம்பி என்னோட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நான் யூனிக் எக்ஸ்பர்ட் பத்தி என்ன சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூனிக் எக்ஸ்பர்ட் வெளியே கொண்டு வந்தது முதல்ல நான் மட்டும்தான், உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு பெரிய பெரிய நியூஸ் சேனல் பெருசு எல்லாம் வந்திருக்கலாம். ஆனா யாருமே இல்லாத காரணத்தால என் வீடியோ கிட்டத்தட்ட 12,000 பேர் பார்த்திருக்காங்க. சும்மா யாரும் பார்க்கல. எது உண்மை எது போய் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. வாங்க அந்த லாயர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீங்களே கேளுங்க. கேட்டுட்டு அதுபடி நடக்கிறதா இல்லையா, என்ன செய்யறதுன்னு அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். வாங்க இப்ப லாயர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். சார் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். ஓகே சார், நம்ம 19ஆம் தேதி கடந்த 19ஆம் தேதி வந்து நவீனோட பெயில் பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆனது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா A2 ஆனா முத்துசெல்வத்தை வந்து பாதிக்கப்பட்ட நபர்களே பிடிச்சு கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல விட்ட பிறமும் அவரை வந்து போலீஸ்ல விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இல்லையா? அவரை வந்து நம்ம இது பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருந்தது. அது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புகாரை வந்து ஈரோடு DCP போலீஸ் தான் வந்து முதல்ல பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த புகாரோட தன்மை வந்து EOW போலீஸ் விசாரிக்க வேண்டிய புகார் அப்படிங்கறதுனால ஈரோடு DCP போலீஸ்ல இருந்து ஈரோடு EOW போலீஸ்க்கு டிரான்ஸ்பர் பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ் பண்ண வேண்டியிருந்தது. அது போலீஸ் சைட்ல பண்ண வேண்டிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருந்த நேரத்துலதான் வந்து பாதிக்கப்பட்டவங்க A2 முத்துசெல்வத்தை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சூளகிரியில சம்திங் அந்த சேலம் பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழல்ல அவன் வந்து வெளியில போயிட்டாரு. இப்ப இது வந்து ஒரு லேக்குனா, இந்த இடத்துல வந்து ஒரு தடை இருக்கு நமக்கு. நம்ம A2 வந்து பிடிச்சும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள முடியலையே அப்படின்ற ஆதங்கம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இதை சரி பண்ணணும் முதல்ல அப்படின்னு நம்ம இறங்கி வேலை செய்யும் போது கிட்டத்தட்ட ஒரு மாசம் 1.5 மாசமா இந்த ப்ராசஸ்லயே நின்றுட்டு இருக்கு. ஹெட் குவார்டர்ஸ்லயே அந்த பேப்பர் நின்றுட்டு இருக்கு அப்படின்ற தகவல் தெரிஞ்சுட்டு ஒரு 3 நாள் இங்க வந்து இப்ப வழக்கறிஞர்கள் நாங்களும் இந்த நரேஷன் பாதிக்கப்பட்டவர் இருந்தார் இல்லையா, அது இல்லாம அந்த 35+45 ஒரு 80 பேருக்காக
இங்க வந்து நம்ம ஃபைட் பண்ணோம். ஒரு 3 நாள் இங்க தங்கி ஐஜி எல்லாம் பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி A2 மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதெல்லாம் சொல்லி, அது மட்டும் இல்லாம இப்ப இந்த யூடபிள்யூ போலீஸ் இன்னும் வராதனால ப்ராப்பரா முறையான விசாரணை அதிகாரி இன்னும் நியமிக்கப்படல இந்த வழக்குல. அதை நியமிச்சாதானே அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும், விசாரிக்க முடியும், சொத்துக்களை வந்து முடக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். அப்படின்றதுனால அந்த நடவடிக்கை எடுத்தோம். அவங்க வந்து ஈரோடு போலீஸை வர சொல்லியிருந்தாங்க. ஈரோடு டிஎஸ்பி, ஈரோடு இன்ஸ்பெக்டர் எல்லாமே இன்னைக்கு வந்திருந்தாங்க. இங்க வந்து இது விஷயமா உட்காந்து பேசி உடனடியா அந்த பேப்பர்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து ஒர்க்கிங் டே. இதுக்கப்புறம் கண்டினியூஸா 4 ஹாலிடே இருக்கு. அதுக்கப்புறம் 29ஆம் தேதி அடுத்த ஒர்க்கிங் டே. அந்த ஒர்க்கிங் டே அன்னைக்கு அதுக்கு நியமிச்சிருவாங்க. அந்த அதிகாரி நியமிச்சிட்டாங்கன்னா இனிமேல் வந்து A2 யாராவது வந்து நீங்க பிடிச்சிங்கன்னா, மக்களோ பிடிச்சாலும் சரி, எங்க இருக்கான்னு தெரிஞ்சாலும் சரி, கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்தாங்கன்னா அவங்க உடனடியா ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு குறை வந்து நீக்கப்பட்டு விட்டது. அந்த லேக்குனா வந்து இட் இஸ் பீன் ஃபில்ட் அப். இப்ப நமக்கு வந்து ஒரு நியமிச்சிருவாங்க, விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த முயற்சி வந்து ஒரு 3 நாளா இருந்து போனோம். ஏன்னா 1 மாசம் 1.5 மாசம் வந்து நடக்காத ஒரு வேலையை ஒரு 3 நாள் இருந்து இந்த வேலையை வந்து முடிச்சிருக்கோம். ஒண்ணு. அடுத்தது வந்து இப்ப இதுல வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் சைட்ல வந்து என்ன அடுத்து என்ன பண்ணணும் அப்படி இப்படின்னு புரியாம ஒண்ணு இருக்கு. ஒண்ணு வந்து ஜென்ரலாவே வந்து ஸ்ரீராம்னு ஒரு நபர் புகார் கொடுத்திருக்காரு. அந்த புகார்ல நம்மளும் ஒரு பார்ட்டியா சேர்ந்துக்கணும்ன்றது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான விஷயம். அதை தாண்டி இன்னும் நிறைய சட்ட நிவாரணங்கள் இருக்கு. அதெல்லாம் தான் இப்ப ஒரு 80-70 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் அதை பண்ணிட்டு இருக்கோம். 80 பெட்டிஷன்ஸா மூவ் பண்ணிருக்கோம். நிறைய மக்கள் எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 150 பேர் கிட்ட இருப்பாங்க. அது 80 பெட்டிஷன்ஸா கோர்ட்ல மூவ் பண்ணிருக்கோம். அதுக்கு வந்து பெயில் பேசும்போது 19ஆம் தேதி பெயில் ஏன் வந்து நவீனுக்கு கேன்சல் ஆச்சுன்னா, இந்த 30 கோடி நாங்க கிளைம் பண்ணது 30 கோடி ரூபாய் இவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த 30 கோடியை கட்டினாதான் பெயில் அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனை வரும்போது அந்த பணத்தை கட்டுறதுல சுணக்கம் ஏற்பட்டு அதை கட்டுறதுல டிலே ஆகி அதனாலதான் வந்து பெயில் டிஸ்மிஸ் ஆச்சு. ஸோ வந்து பெயில் டிஸ்மிஸ் ஒரு பக்கம், இந்த பக்கம் A2 நம்ம அரெஸ்ட் பண்றதுக்குள்ள நடவடிக்கை என்ன அதுன்றது பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னும் இதுல வந்து நிறைய பேர் வந்து இதுல பணம் சம்பாதிச்சிருக்காங்க. நிறைய பேர் அக்யூஸ்டா இருக்காங்க. இதுல வந்து 2 பேர் மட்டும் தான் அக்யூஸ்டா வந்து காவல்துறையில போட்டிருக்காங்க. புகார்ல தான் இருக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து விடுபட்டு இருக்காங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கும் என்ன பண்றது அப்படின்ற நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம். பொதுவாகவே பொதுமக்களுக்கு சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஏமாந்துருக்கீங்க, பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களோட பணம் வந்து பல லட்சம் பல கோடிகள் வந்து பல பேர்கிட்ட போயிருக்கிறது அப்படின்றது ஒண்ணு. இப்ப அவங்க வந்து ஒரு உல்லாசமான வாழ்க்கையை வாழ்ற மாதிரி இருக்கலாம். அவங்களோட பையன் பேர்ல, பொண்ணு பேர்ல, அவங்களோட ஒய்ஃப் பேர்ல, ஒய்ஃபோட தம்பி பேர்ல, தம்பியோட ஒய்ஃப் பேர்ல, இப்படி அவங்களோட சொந்த பந்தம் எல்லாம் வந்து ஒரு செல்வ செழிப்பாவும் வெளிநாடுகள்லயும் நியூயார்க்கு, ரஷ்யா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் அங்க இங்கன்னு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் இருக்கலாம். அந்த தோற்றம் வந்து ஒரு மாயை தான். இது ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படிதான் தோணும். ஏன்னா ஒரு யதார்த்தத்தை சொல்றேன். இப்ப அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த யதார்த்தத்தை சொல்றதுக்கு முன்னாடி என்ன இன்னொரு விஷயம்னா, அந்த ஏமாத்துறவங்கள நிறைய பேர் வந்து நாங்க மேலிடத்துல தொடர்புல இருக்கோம், ஆளுங்கட்சி இருக்கு, எதிர்கட்சி இருக்கு, நாங்கெல்லாம் பாலிட்டிஷியன்ஸோட லிங்க்ல இருக்கோம், நீங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வர்றதா கூட நம்ம கேள்விப்படுறோம். நீ யதார்த்தம் என்ன, ஒரு மேலிடத்துல மடியில உட்கார்ந்து இருந்த ஆட்களே இன்னைக்கு சிறையில இருக்காங்க. ஏன்னா கோர்ட்டு கிட்ட நம்ம சரியான நடவடிக்கை எடுக்கோம் அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சட்டத்திற்கு முன்னாடி அனைவரும் சமம் தான். மேலிடம் கீழிடம்லாம் சட்டத்துக்கு கிடையாது. சோ சட்டப்படியான நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட மக்கள் இதுவரைக்கும் சரியா செய்யாம இருக்கிறது அப்படின்றதா ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயமா இங்க இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆனாலப்பட்ட ஜெயலலிதா ஒரு சுண்டு விரல சொடுக்கு போட்டா, ஒரு சொடுக்கு போட்டாங்கன்னா எவ்வளவு நடக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க. அவ்வளவு பணம், அவ்வளவு பவர். ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போதே சட்டத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியாம சீஃப் மினிஸ்டராவே சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. ஏன்னா சட்டம் வந்து அவ்வளவு வலிமையானது. சட்டப்படி நம்ம பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் நம்ம வந்து சரியா பண்ணணும் அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம வந்து அவங்கள வென்றெடுக்க முடியும். சட்டம் நமக்கு துணை நிற்கும். அதனால வந்து இன்னைக்கு வந்து இப்ப இந்த ஒரு கிட்டத்தட்ட 1 மாசமா 1.5 மாசமா பேப்பர்ஸ் எல்லாம் நகராம யூடபிள்யூல அதிகாரியே இல்லாதனால A2 அப்படின்ற அவன் தப்பிச்சு போறதா ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனா அதை இப்ப நீங்க சரி பண்ணியாச்சு. இப்போ வர்ற திங்கக்கிழமையில இருந்து ப்ராப்பரான அதிகாரி இருப்பாங்க. A2 அது மட்டும் இல்ல, எங்க நம்ம ஏமாத்துறவங்க எங்க இருந்தாலும், நீங்க யார் இருந்தாலும் உடனே தெரியப்படுத்துங்க. முடிஞ்சா புடிச்சு கொண்டாந்து காவல்துறையிட்ட கொடுங்க. அவங்க கண்டிப்பா வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் பணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸ்லோவா இருக்கும். கோர்ட் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்லோவா இருக்கும், ஸ்டெடியா இருக்கும், வலுவா இருக்கும். கோர்ட்டுங்கிறது வந்து ஒரு முயல் மாதிரி சொல்லக்கூடியது கிடையாது. சிங்கம் மாதிரி அடியடியா கால் எடுத்து வைக்கும். ஒரு அடியை வச்சாலும் வலுவா இருக்கும், அடுத்த அடி எடுத்து வைக்கும் போது வலுவா இருக்கும். ரொம்ப கூர்ந்து வேலை செய்யும். கோர்ட்டுகிட்ட நம்ம கரெக்டா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கோர்ட் நமக்கு நல்ல பலன்களை கண்டிப்பா கொடுக்கும். ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா வந்து கோர்ட் மேல நம்பிக்கை வச்சுதான் நம்ம பண்ணி ஆகணும். இன்னைக்கு வந்து நமக்கு அரசியல்வாதிகளை நம்ப முடியாது. அடுத்தது இந்த லீடர்ஸ் சொல்றாங்க, நாங்க பணம் கொடுத்துறேன்னு சொல்றாங்க, அதெல்லாம் சொல்லலாம். பட் வந்து ஏமாத்தணும்ன்ற நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி ஏமாத்திட்டாங்க.
இவங்கள்ட்ட இருந்து திருப்பி பணம் வாங்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்க ஒரே ஒரு வழி சட்ட வழிமுறைகள் மட்டும்தான். அதை வந்து கண்டிப்பா பண்ணுங்க. எந்த வக்கீல வேணாலும் வச்சு பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரு இருந்தாலும் சரி, எந்த வக்கீல வச்சு வேணாலும் நீங்க வந்து கண்டிப்பா சட்டப்படியான வழிமுறைகளை பண்ணுங்க. அடுத்தடுத்த நடவடிக்கைகளை ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். இதுல பலன் அனுபவிச்சவங்க எல்லாரும் இன்னைக்கு உல்லாசமா இருக்கிற மாதிரி இருந்தாலும், இன்னைக்கு அதிகாரத்தின் மடியில் அமர்ந்திருப்பதாக நினைத்து கொண்டிருந்தாலும், அவர்கள் அனைவரும் அப்புறப்படுவார்கள். குறைஞ்சது 27-25 வருஷமாவது இதுல பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உரிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து சட்டம் தன் கடமையை செய்யும். வழக்கறிஞர்களா அதுக்காக எல்லாருமே கண்டிப்பா உழைச்சிட்டு இருக்கோம். பாதிக்கப்பட்டவங்க அவங்கவுங்க வழக்கறிஞர்களை பாருங்க, அவங்கவுங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க.